அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம GBP/USD டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேயோடைய ஒரு சப்ளைக்கு ரியாக்ட் ஆகி டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே வந்துட்டுருக்குது. இப்போது இங்கே வரும்போது அன்மிட்டிகேட்டட் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் மறுபடியும் வந்து மார்க்கெட் டச் ஆகி இப்போது அதே டே டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்போடைய ஜோன் FVG. மேலே இருக்கிறது வந்து சப்ளை ரியாக்ட் ஆகி டார்கெட் ஆகிடுச்சு. இங்கே இந்த லோ லைனில் டார்கெட் கொடுத்துருச்சு. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வந்து கவுண்டர் என்ட்ரியில் மேலே வந்துட்டுருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது இல்லையா, அதை வந்து அதில் என்ட்ரி எடுக்கிறதுக்காக போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ அதே டே டைம் ஃப்ரேமில் டேரெக்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த ஹையில் நம்ம வந்து BOS பார்க்கலாம். BOS அப்புறம் அதே லோவில் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்வீப் பார்க்கலாம். பட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஏன் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா மைனூட்டாக பார்த்தா நமக்கு தெரியும். அந்த லைன், இந்த விக்கு விட்ட லைனோட லோவில் நம்ம லைன் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, ஃபுல் பாடி வந்து க்ளோஸ் வைக்கலை, ஒரு விக்கு விட்டு தான் நிற்கிது. ஸோ மண்டே வந்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த லோவை கட் பண்ணிவிட்டு, இந்த லோவை கட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த லோவை இந்த விக்கு விட்ட லைனை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய லைனை போடுறேன். ஓகே, இந்த லோ லைனை இம்பல்சிவாக உடச்சி கட் பண்ணணும். இப்படி பாடி க்ளோஸ் வைக்கணும். பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகி வரும்போது நம்ம என்ட்ரி போய்க்கலாம். எங்கே அப்படிங்கிறத நம்ம அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பட் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக இங்கே ரீடெஸ்ட்டு போயிட்டு வரும்போது நம்ம இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அவ்வளோ தூரம் விடுறதுங்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரு வேளை ரீடெஸ்ட் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு SL ஜாஸ்தி ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சாம்பிள் காட்டுறேன்னே, இப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம இதில் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி பார்க்கும்போது ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எதுனாலும் சரி இந்த கேண்டில் வந்து அதே கேண்டிலில் இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு இந்த என்ட்ரி வந்து ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரியாக வந்து விழுந்திருக்குது. 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா செல் கேண்டில். இப்போ நடுவில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, FVG இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை ரியாக்ட் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குது. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்குள்ளே போகும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணோம் இல்லையா, அப்போ மறுபடியும் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அப்படி என்ட்ரி போடும்போதுனா நம்ம இவ்வளோ தூரம் டேரெக்டாக டார்கெட் வைக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னே. இப்போ இதில் உதாரணத்துக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்படி நம்ம போடுறோம் இல்லையா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா இது டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால 1 ஹவருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணால் நம்ம டேயில் பார்த்த ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்போது இங்கே ஒரு மாதிரி அரைச்சி வந்த மாதிரி இருக்குது. அப்போது இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகணும் மார்க்கெட்டு.
இப்படி போயிட்டு இந்த இங்கே வந்து ஒரு இது ஃபுல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ட்ராப்பே ஸ்டாப் மாதிரி வந்திருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீடெஸ்ட் கேண்டில் வந்து நிறைய போட்டு வந்திருக்குது. அப்போ 1 ஹவரில் நம்ம வந்து டேயில் விழுந்தாலும் 1 ஹவரில் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோம் அப்படின்னா, உள்ளே பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ அரைச்ச மாதிரி இருக்குது. அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம். இங்கே வந்து நம்ம உள்ளே வருதுனாலே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேயில் வந்து ஃபேர் வேல்யூ கேப் கன்ஃபார்மாக இருக்கிறதுனால காட்டுறேன் பாருங்களேன். டே டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கன்ஃபார்மாக இருக்கிறதுனால இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்மாக நடந்த பிற்பாடு ரீடெஸ்ட் ஆகி வரும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நுழைஞ்சாலே நம்ம வந்து என்ட்ரி செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு கிளியராக தெரிலனா 4 ஹவர் வந்துடுங்க. 4 ஹவர் வந்தால் உங்களுக்கு என்ன தெரியுது, கிளியராக இருக்குது பாருங்கள். அதாவது பேஸ் ட்ராப்பில் இங்கே ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது. அப்போது குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப் டச் பண்ணி இந்த பேஸை தொட்டாலே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னது, அடுத்து செல்லுக்கான மூமெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே மறுபடி நீங்கள் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் கிளியராக ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து 4 ஹவரில் செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா எஸ்எல் கம்மியாகும். அப்படி எஸ்எல் கம்மியாகும்போது இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி ரேஞ்சு பார்த்து நீங்கள் என்ட்ரி போட்டு கீழே டார்கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 ஹவரில் கொஞ்சம் கிளியராக தெரியல அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், என்ன இது டேக்கும் 4 ஹவருக்கும் முடிச்சு சரியில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 1 ஹவரில் தான் நம்ம சார்ட் பார்க்கணும். பட் 1 ஹவரில் எல்லா பக்கமே பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் நம்ம 4 ஹவருக்குள்ளே வந்திருக்கிறோம். இருந்தாலும் டேயில் வந்து பிரேக்கு கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு நம்ம வந்து போய்க்கலாம். ஏன்னா டேயில் கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு வைக்கும்போது நம்ம வந்து அதை கிளியரான நமக்கு ஒரு என்ன வேணும் அப்படின்னா கிளியரான ஒரு சப்ளைவோ ஒரு கிளியரான ஃபேர் வேல்யூ கேப்போ வேணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 ஹவரில் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4 ஹவரில் உங்களுக்கு என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு பேஸ் இருக்குது. அப்போது இந்த 4 ஹவர்லேயும் சேர்ந்து தான் இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போது இது 4 ஹவருடைய ஒரு பேஸுன்றதுனால நீங்கள் வந்து 30 மினிட்ஸில் கூட பார்க்கலாம். 30 மினிட்ஸில் பார்த்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுதுன்னா அங்கே நீங்கள் டேரெக்டாக, அதாவது 30 மினிட்ஸில் டேரெக்ட் என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஒரு 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 பிரேக்கர்லேயோ ஃபேர் வேல்யூ கேப்லேயோ இல்லை அதில் கிடைக்கிற ஒரு சப்ளைலையோ நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். ஏன்னா டேயில் பிரேக் கன்ஃபார்ம்னா நம்ம ரீடெஸ்ட் ஆகும்போது டேயில் ஃபேர் வேல்யூ கேப் பார்க்குறோம், 1 ஹவரில் கிடச்சா போகிறோம். 1 ஹவரில் வந்து உள்ள கிளியராக இல்லைன்றதுனால 4 ஹவரில் வந்திருக்கோம். 4 ஹவருடைய சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது இது டேயோடைய ஃபேர் வேல்யூ கேப்பு, அதுக்கப்புறம் 4 ஹவருடைய சப்ளை. ஓகேங்களா? இப்போ சப்ளை கன்ஃபார்மு அப்படின்னு நம்ம தெரிஞ்சும்போது அன்மிட்டிகேட்டட் சப்ளைன்றதுனால 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ராங்காக நடக்கும்போது, இம்பல்சிவாக நடக்கும்போது அதில் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போனீங்கன்னா அங்கே டேரெக்டாக வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எஸ்எல் எவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் தான் பார்த்து லைவில் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்போ ஓவராலாக நம்ம இதில் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, டேக்கு போயிடுறேன். ஏற்கனவே ஒரு டேயோட சப்ளையில் என்ட்ரி எடுத்து டார்கெட் போயிட்டு ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் ஆகி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. டேயில் இன்னும் நெக்ஸ்ட் கேண்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சது அப்படின்னா நீங்கள் ரீடெஸ்ட்டில் 4 ஹவர்லேயோ டேயில் டேரெக்டாகவோ இல்லது 4 ஹவருடைய சப்ளையில் 30 மினிட்ஸில் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி போய்க்கலாங்கிறத நம்ம சொல்ல வரோம். உங்களோட டேரெக்ஷன் மாற்றி இருந்துடக்கூடாது, பை பக்கம் இருந்துடக்கூடாது, செல் பக்கம் தான் இருக்கணும். மோஸ்ட்லி டேரெக்ஷன் கரெக்டாக இருந்துட்டாலே என்ட்ரி தப்பாகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறையும். ஓகேங்களா? இதுதான் அந்த வீடியோ பதிவுடைய நம்ம சொல்ல வந்த விஷயம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் வீடியோ போக மாட்டேங்குது. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், சந்தேகம் தான் கேளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.